வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றான்னா, ஈரான் பக்கத்துல இருக்கிற கார்க் தீவு, அந்த கார்க் தீவு மேல ராணுவ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்றான். இந்த சின்ன கார்க் தீவு பாத்தீங்கன்னா ஈரானுடைய கடற்கரை பக்கத்துல இருக்கு. இந்த கடற்கரை பக்கத்துல இருக்கிற சின்ன தீவுல மிக சிறிய பொருளாதார எண்ணெய் நிறுவனம் இருக்குது. பொருளாதார ரீதியா கார்க் தீவு ஈரானுடைய வாழ்வாதாரமா கருதப்படுது. மார்ச் 13 அன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்க படைகள் என்ன செய்யுதுன்னா கார்க் தீவு மேல குண்டு வீச்சு போடுது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க இருந்த ராணுவ தளங்கள் எல்லாமே முற்றிலும் அழிக்கப்படுது. இருந்தாலும் அமெரிக்க படைகள் என்ன சொல்லுதுன்னா கார்க் தீவு மேலதான் நாங்க இலக்காக வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லுது. இந்த விவகாரத்துல 4 நபர்களை மேற்கோள் காட்டி ஆக்சியஸ் நிறுவனம் என்ன செய்யுதுன்னா ஒரு செய்தி வெளியிடுது. ஈரான் மேல அழுத்தம் கொடுக்கறதுக்காகவும் கார்க் தீவை கைப்பற்றதுக்காகவும் டொனால்ட் ட்ரம்ப் நிறுவனம் என்ன செய்யுதுன்னா அங்க எல்லாமே திட்டமிடுது. ஹார்முஸ் நீரிணையை திருப்பியும் திறக்கணும் அப்படின்றது தான் ட்ரம்போட திட்டம். ஹார்முஸ் நீரிணை பாத்தீங்கன்னா உலகத்திலேயே கடல் வழி வாழ்வாதார இலக்கு. இதுல இந்த ஹார்முஸ் நீரிணை ஈரான் கடற்கரை பக்கத்துல இருக்குது. வெள்ளை மாளிகையில அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்றாரு, அமெரிக்க ராணுவம் எந்த நேரத்திலையும் கார்க் தீவை தன்னோட கட்டுப்பாட்டுல எடுத்துக்க முடியும். ட்ரம்ப் எங்கேயுமே வீரர்களை அனுப்புறதுக்கான எண்ணத்துல இல்ல. ஆனா கமாண்டர் இன் சீஃப் முறையில அவர் எதுனாலும் செய்யலாம். ஈரானோ வேற யாராச்சும் தரப்புல அந்த ஹார்மோன்ஸ் நீரிணை வழியா கப்பல்களை போறதுக்கு பாதுகாப்பு செஞ்சாங்கன்னா கார்க் தீவு எண்ணெய் தளங்களை முற்றிலும் சேதப்படுத்துறதுக்கு அஞ்ச மாட்டோம் அப்படின்ட்டு டொனால்டு தெரிவிக்கிறாரு. ஈரான் என்ன சொல்லுதுன்னா ஹார்மோஸ் நீரிணை வழியா கப்பல்கள் போறத எங்களால தாக்குதல் நடத்தி நிறுத்த முடியும். ஸ்கூல் ஆஃப் வார் அப்படின்ற இணையதளம் தன்னோட எக்ஸ்தளத்துல என்ன சொல்லுது, கார்க் தீவை கைப்பற்றதுக்காகவும் ஹார்மோஸ் நீரிணைய தன்னோட வழிக்கு கொண்டு வரதுக்காகவும் அமெரிக்கா எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்கும். அந்த கார்க் தீவு மேல எந்த விதமான தாக்குதலும் நடத்தும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஈரான் படை என்ன சொல்லுது, கார்க் தீவுல இருக்கிற எண்ணெய் தளங்கள் மீது ஏதாச்சும் தாக்குதல் நடத்தப்பட்டா அமெரிக்காவுடன் இணைந்து இருக்கும் அனைத்து நாடுகள் மேலையும் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லுது. சில காலமா அமெரிக்க ராணுவம் என்ன செய்யுதுன்னா கார்க் தீவை எப்படியாச்சும் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஏதேனும் ஒரு சூழ்ச்சி எடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த சூழ்ச்சி இன்னமும் நடக்கல. கார்க் தீவை கைப்பற்றுறது மட்டும் இல்லாம எண்ணெய் ஏற்றுமதியும் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டும், அதோட முக்கிய நிலப்பரப்புல தாக்குதல் நடத்துறதுக்கு அஞ்ச மாட்டோம். கார்க் தீவை கைப்பற்றுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அமெரிக்க படைகள் கார்க் தீவை எப்படியாச்சும் கைப்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு மன உறுதியில இருந்தாலும் அது இன்னமும் நடக்கல. புதன்கிழமை அன்னைக்கு ஈரானுடைய நாடாளுமன்ற தலைவர் என்ன சொல்றாரு, எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி தாக்குதல் நாங்க கொடுப்போம் அப்படின்ட்டு எச்சரிக்கை சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுக்கு உதவுற எந்த ஒரு மத்திய கிழக்கு நாடுகளையும் குறிவைத்து இலக்கு வைத்து தாக்கப்படும் அப்படின்ட்டு சொல்றாரு. CNN அப்படின்ற டேட்டா படி சில வாரங்களா ஈரான் என்ன செஞ்சிருக்குன்னா தன்னோட கார்க் தீவை பாதுகாப்பு பலப்படுத்த வச்சிருக்கு. இதுல கூடுதல் ராணுவ படைகளும் மற்றும் எல்லாவித படைகளும் சுத்திலும் நிறுத்தப்பட்டு வச்சிருக்குது. இந்த கார்க் தீவு பாத்தீங்கன்னா ஈரானுடைய கடற்கரையில இருந்து வெறும் 24 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்குது. இது சிறிய அளவுல இருந்தாலும் ஈரானுடைய முக்கியமான பகுதி கார்க் தீவு அப்படின்ட்டு சொல்லப்படுது. வளைகுடா பகுதியில அமைஞ்சிருக்க இந்த கார்க் தீவை ஈரானுடைய நரம்பு மண்டலம் போல இருக்கிறதுனால அமெரிக்கா இத தாக்குதல் நடத்தினா பெருமளவுல பாதிக்கப்படும். ஈரான் கச்சா எண்ணெய இந்த கார்க் தீவுல இருந்து தான் 90% எடுத்துக்கிட்டு உற்பத்தி செஞ்சு எடுத்துக்கிட்டு போகுது. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றான்னா, எங்களுக்கு இந்த கார்க் தீவை அழிக்கிறதுக்கு 5 நிமிஷம் இடைவேளை போதும். அது மட்டும் இல்லாம குழாய்கள் நான் உத்தரவிட்டேன்னா முடிச்சு விடுவாங்க. இந்த முடிச்சு விடும் நிலையில அது மீண்டும் சரி செய்யறதுக்கு நீண்ட காலம் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாப்படி. இந்த கார்க் தீவோட இறங்கு துறையில 85 மில்லியன் கொள்ளளவு கொண்ட கப்பல் வந்து அங்க நிறுத்தி எண்ணெயை ஏற்றும் வகையில அங்க உருவாக்கப்பட்டிருக்குது. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடற்கரை பக்கத்துல ஆழமான இடத்துல இருக்குது. இது முக்கியமான நிலப்பரப்புல இருந்து கடற்கரைக்கு மாற்றப்பட்டிருக்குது. இந்த கார்க் தீவுல எண்ணெய் ஏற்றுறதுக்கு அப்புறம் ஹார்மோஸ் நீர்நிலை வழியா வெளியேறும் அந்த கப்பல்கள். ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி மையமாக இருக்கிறதுனால இங்க பொருளாதார வசதிகள் மிக அதிகமாக இருக்குது.